இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி.
படி ஒன்றும் ஏறலடி அழகுல ஒன்ன மிஞ்சாலடி மீனுக்கு இதாய முழுக்கி சிறுக்கி படிய கலக்கி அழகி ஒவ்வாத மகளி சிறுக்கி பொறால என்ன முழுக்கி டாக்டர் ஜெயவேல் மாவட்ட தலைவர் உதயகரம் ஐயாவை வரவேற்கின்றோம். வரவேற்பு அதுக்கு அடுத்தபடியாக சுசீலா திருவள்ளூர் மாவட்ட செயலர் உதவிகரம் அவங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நிறுவன தொகுப்படுத்துபவர் டாக்டர் வா ஆதிகேசவன் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் உதவிகரம் ஐயாவை அன்போடு வரவேற்கின்றோம். ஆர் வீரராகவன் ஐயாவை அன்போடு வரவேற்கின்றோம். தணிகேராஜ் அவரை அன்போடு வரவேற்கின்றோம். புவிராஜ் ஐயாவை அன்போடு வரவேற்கின்றோம். கே பாலாஜ் ஐயாவை வரவேற்கின்றோம். மயில் செந்தில் ஐயாவை அன்போடு வரவேற்கின்றோம். மேகநாதன் ஐயாவை அன்போடு வரவேற்கின்றோம். டாக்டர் ஐயா TAP வரதப்பாக்குட்டி மாநில தலைவர் தமிழ்நாடு உதவிகரம் மாற்றுத்திறனாளி வாழ்வு சங்கத்தின் தலைவரை அன்போடு இரு கரங்களுக்கு தட்டி கை கட்டி கூப்பிடுகிறோம். கரப சுந்தரநாத் ஐயாவை வர மகிழ் வைப்போம். நல்வாழ்வு சங்கத்தின் மூலமாக அன்போடு வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக நிகழ்வுக்கு சங்க மாவட்ட எம் சரவணன் குத்துவிளக்கு வருகை தரும் அருமை ஐயா அவர்களை வருகை வரவேற்கின்றேன். மாநில தலைவர் ஐயா ரவிராஜ், ஐயா தங்கராஜ் மற்றும் அம்மா ஆசிரியர் தந்தையாகவும் எனக்கு தலைவராகவும் குருவாகவும் இருக்கின்ற ஐயா அவர்களுக்கு இந்த சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்குகின்றோம். அடுத்தது எங்கள் தலைவர் தான் உறுதி 10 பேருக்கு வழங்குவார். அவர்கிட்ட நான் வந்து அந்த உறுதிமொழி ஏற்றுக் கொண்டு வந்து மாவட்ட உதவிகரம் மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பாக எனது அருமை நண்பர்கள் பொறுப்பாளர்கள் எங்க சங்கரலாயங்க இவருங்க தேக்கடா ஓகே சசக்கா இவங்கெல்லாம் வந்து 3 மாசமா என் கூட வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. தூங்கல, சரியா சாப்பிடல. இவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன வாங்கலாம், யாருக்கிட்ட போகலாம், அதுக்கடுத்து இந்த விழா வந்து எப்படி செலுத்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்லி எங்கள் ஐயாவுக்கு நினைவு பரிசு வழங்குகிறேன். ஜோரா கைத்தட்டுங்க, ஜோரா கைத்தட்டுங்க, தயவு செய்து கைத்தட்டுங்க. சாரி, என் தம்பி சத்யாவை தெரியுமா எங்க மாமா இல்ல தலைவா நிக்க மாட்டான், மறைச்சிருவாங்க. இங்க கூட தெரியும் கூடாது அப்படி இல்லை, அவங்க நிக்க மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க நிக்க வைங்க, எடுக்கலாங்கண்ணா மறைப்பாங்க. யார் அவங்க பிடிச்சி யார் கொடுக்குறா? அம்மா 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 கொஞ்சம் பின்னால் போங்க, கொஞ்சம் பின்னால் நீங்கள் நான் நிற்க வைக்கிறேன். அம்மா கொடுத்துட்டு அம்மா மேடம் அம்மா இங்கே பாருங்க, கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் எல்லாரும். சார் கொஞ்சம் சொல்லுங்க. ஜெயவேல் இங்கே பாருங்க, ஜெயவேல் கொடுத்து மாவட்ட சங்கத்தின் சார்பாகவும் எங்களை வழிகாட்டி நடத்தி கொண்டிருக்கிற ஐயா TAP வரதக்குட்டி ஐயா
அவர்கள் கையால் இந்த விருதை நாங்கள் கொடுத்து வழங்குகின்றோம் என்பதை உங்களிடம் குறிப்பிடுகிறோம். சென்னைக்கு நிறைய தொண்டுநர்கள் இருக்கின்றது என்பதை அவர் தேர்ந்தெடுத்து நம்ம கீச்சலம் அருணோதயம் ட்ரஸ்ட் உருவாக்கி எங்களுக்கு இந்த விழாவிற்கு முதல் விழாவுக்கு எல்லாமே அழைத்தார். அதுக்கு அடுத்ததே அவர் செய்த மிகப்பெரிய சாதனை என்னன்னா என்னை திரைப்படத்தில் நடத்தி வைத்தார். அதுதான் மிகப்பெரிய சாதனை செய்யணும். ஏன்னா அவரை நான் கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றி சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். சார் கொடுங்க சார். நாங்கள் 26 மாநிலத்தில் வேலை செய்கிறோம் இந்தியாவில். அதில் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளிகளை தனியாக ஒர்க் பண்ணுறதில்ல, நம்ம அவங்கள சேர்ந்து எல்லோரோடையும் சேர்ந்து வேலை பார்க்குறோம். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 லட்சம் பேருக்கு நிறைய உதவிகள் பண்ணுறோம். அதில் முக்கியமான உதவி மருத்துவ உதவிகள், ஆப்ரேஷன் பண்ணுறது, இந்த கேலிபர்ஸ் கொடுக்கறது, கண்ணாடி, காது கேட்குற கருவிகள், எதெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அசிஸ்டிவ் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த உபகரணங்கள் கொடுக்குறோம் மெயினில். ரெண்டாவது நிறைய மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய பிரச்சனை எடுத்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். அது கிராமப்புற எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை சரியாயிடுச்சுனாவே பாதி பிரச்சனை சரியாயிடும். வேலை கிடைச்சாவே சைக்கிள் நம்ம வாங்கிக்கலாம், பேக் வாங்கிக்கலாம். நம்ம வருஷமோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை யாராவது நமக்கு ஃபுட் பேக்கெட் கொடுப்பாங்களான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் முதல் முறையாக நாங்கள் டிசபிலிட்டி இன்க்ளூசிவ் லைவ்லிஹுட் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் பிளான் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான திறன் மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுடைய முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வட இந்தியா பகுதியில் தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே ரொம்ப பின்தங்கி இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டோட. தமிழ்நாடு வளர்ந்துருச்சு, நம் அரசியல் பேசலைங்க. 530 பேருக்கு புகையில்லா அடுப்பு கொடுத்துருக்கோம். அந்த அடுப்பு நீங்கள் கையில் எப்படி கொண்டு போயிடலாம் சிம்பிளாக. அது மொத்தமே ஒரு 400 கிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், 400-500 கிராம். மழை வந்தால் நீங்கள் உள்ளே வச்சு சமைச்சிக்கலாம். அதில் அது வச்சோம்னா புகை வராது, விறகு அடுப்பு தான் புகை வராது. சாதா அடுப்பில் ஒரு நாளைக்கு 2 கிலோ நீங்கள் தேவைப்படுதுன்னா இது ஒரு 200 கிராமில் சமைச்சிடலாம். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, படிக்க முடியாது, ஸ்கூலுக்கு போல என்ன வாழ்வாதாரம் உங்களுக்கு, வேற என்ன உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணலாம்? வெட்டிக்கடை ஓகே, நான் சொல்லுங்க. நீயும் ஒரு தலைவர், நீயும் ஒரு மக்கள், நீ யார் கூட உட்காருன்னு சொல்லிட்டு உண்மையை அவரை எல்லாம் மறக்க முடியாது. அந்த ஒரு மிகப்பெரிய மாமனிதர். அதே போன்று அவர் செய்த சாதனை திருவள்ளூர் மாவட்டத்திலே இல்லாத மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை, பீகாக் மருத்துவமனை, பல உயிர்களை அவர் காப்பாற்றுள்ளார். அது மிகப்பெரிய சாதனை. அதுக்கு அடுத்தது அந்த ஹாஸ்பிட்டலே சுமார் ஒரு 20-25 பேர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வழங்குகிறார். அதுவும் மிகப்பெரிய சாதனை. அதுக்கு அடுத்தபடியாக எல்லாருமே அவரை போய் சாதாரணமாக பார்க்க மாட்டாங்க. பட்டாசு அது முதற்கொண்டு நிறைய பண்ணியிருக்காரு. அந்த ஐயாவுக்கு நல்ல குணத்தில் திருவள்ளூர் மாவட்ட சங்கத்தின் சார்பாக எங்கள் மாநில தலைவர் அவர்கள் அவருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கிறோம். காலை வணக்கங்கள், இன்னும் மாலை வணக்கங்கள். உங்கள் நிறைய பேரை வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 தடவையாவது பார்ப்பேன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் வந்தாலோ, தீபாவளி வந்தாலோ, பொங்கல் வந்தாலோ நம்ம அடிக்கடி சந்திச்சுட்டு இருக்கோம். திரும்பவும் உங்களை இங்கே பார்க்கறதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய தேவைகள் இருக்கும். இதெல்லாம் எங்களை மாதிரி தனி மனிதர்களோ இல்லை அறக்கட்டளை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோ ஓரளவு உங்களுக்கான உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட
அதிகப்படியான உதவி வந்து நம்ம எதிர்பார்க்கறது வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தான். இப்போ முன்னிருந்த அரசாங்கத்தை விட இப்போ புதுசா அமைஞ்சிருக்கிற அரசாங்கம் நம்மளுடைய கஷ்டங்களை தேவைகளை புரிஞ்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு பட்ஜெட்லயே எப்படி மற்ற துறைகளுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்குறாங்களோ மாற்றுத்திறனாளிகளுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட தாழ்மையான வேண்டுகோளா இருந்தா நல்லா இருக்கும். அது உங்களுடைய சங்கத்தின் மூலயமா கண்டிப்பா அதுக்கு ஒரு பரிந்துரை கடிதம், ஒரு ஆலோசனை கடிதம் நம்ம முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். 2 மாசம் முன்னாடி ஒரு 10வது படிக்கிற பொண்ணு, எத்தனை பேர் அது நியூஸ்ல பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது, அந்த பாப்பாக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. அந்த பாப்பா வந்து இந்த ஐசிஎஸ்சி எக்ஸாம்ல டாப்பர் 98.7% மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. 98% ஒரு போர்டு எக்ஸாம்ல 10வது படிக்கிற மாணவி வந்து எடுத்திருக்கிறாங்க. அதை வந்து இந்த மாதிரி நார்மலா இருக்கிற மனுஷங்களை விட நீங்கள்லாம் வந்து தெய்வ பிறவிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கிற மன தைரியம், மன உரிமை, மன வலிமை வந்து மற்றவங்களுக்கு வந்து இருக்காது. அது அந்த பொண்ணு நிரூபிச்சு காட்டியிருக்கு. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் கண்ணு தெரியாதவங்க, கண்ணு பாதிப்பு ஏற்பட்டவங்க கலெக்டரா ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கிறாங்க. 2 கால் இல்லாதவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இந்திய நாட்டோட வரலாறு, பெருமை. ஆனா விருது தான் யாரும் கொடுப்பாங்க. அதனால இப்போ எங்கள் அவ்வளோ விட்டு கொடுத்த எங்கள் தலைவர் எங்கள் ஐயா அவங்க வந்து விருது கொடுப்பாங்க. சார் இங்கே பாருங்க சார். சார் இங்கே பாருங்க. எஸ் சார். குழந்தை படிக்கிற குழந்தை நடந்து நம்ம சார் கொஞ்சம் முன்னால் வாங்களேன். வாங்க அக்கா குழந்தை வாங்க. வீல் சேர் ஜெயவேல் சார் கொஞ்சம் கூட வாங்க. மாற்றுத்திறனாளிகளுடைய மக்களுக்கு இதை வந்து உதவி செய்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். ஐயா நன்றி ஐயா. சாதிக்க பிறந்திருக்கோம். இதுதான் உண்மை. சும்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்மளதான் காந்தி சொல்வாரு, அனாத குழந்தைகள்ல நம்மள கடவுளுடைய குழந்தைகள் சொன்னாங்க. அதே மாதிரி நம்மள முன்னதான் என்ன சொல்லுவாங்க, ஊனமுற்றோர்கள் தனியாரு, இப்ப அதிக மாற்றுத்திறனாளிகள். மாற்றி யோசி. அப்ப மாற்றி யோசினா நம்ம தலைமுறை போட்டோம் ஒன்னே ஒண்ணு. அடுத்த தலைமுறை திருவள்ளுவர் சொல்லிட்டாரு, கல்லாதவர்கள் கண்கள் 2 இருந்தோ புண்கள் புண்ணுன்னாரு. ஆனா கல்வியை கொடுத்துட்டா 2மே நல்ல கண்கள். நீங்க எனக்காக ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், கல்வியை கொடுங்க. கண்டிப்பா சமுதாயம் நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கு பண்ணீங்க இல்லையா? அதை பற்றி சொல்லுங்க. வணக்கம். திருவள்ளூர் மாவட்ட
திருவள்ளூர் மாவட்ட உதவிக்கர மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பாக 6வது ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நலத்திட்ட வழங்கும் விழா சுமார் 700 மாற்றுத்திறனாளிகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் தலைமையேற்று நான் நடத்தியுள்ளேன். எங்கள் தந்தையாகவும் தாயாகவும் எங்கள் தலைவராகவும் வழங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் மாநில தலைவர் ஐயா அவர்கள் இந்த விழாவிற்கு வந்தது மிக பெருமையாக இருக்கின்றது. என் மக்களுக்கும் பெருமையாக இருக்கின்றது. ஐயாவுடன் நான் எப்போதும் பயணிப்பேன் என்று உறுதி கொடுத்து நன்றி வணக்கம். இந்த வீல் சேர் வழங்கிய உதவிக்கான சங்கத்துக்கு மிக்க நன்றி. உங்கள் பேர் எங்கேன்னு வரீங்க? சதீஷ் பார்த்து வரேன். மாவட்ட உதவிக்கரம் எங்களுக்கு வண்டி கொடுத்தாங்க. சொல்லு. நம்ம தமிழ்நாடு உதவிக்கர மாற்றுத்திறனாளர் சங்க இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டீங்க, ஒரு அவார்டும் வாங்கியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த மாற்றுத்திறனாளிக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் பேர் என்னவா இருக்கீங்க? என்னுடைய பெயர் முல்லை. நான் டீச்சராக இருக்கேன். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் அப்போ ஸ்கூலில் குழந்தைங்களை 26 குழந்தைங்களை சிலிண்டர் வெடிப்புலேருந்து காப்பாற்றினேன். தமிழக அரசு எனக்கு வீரதீர செயலுக்கான கேலன்ஸ் அவார்டு மிஸ்டர் எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் கையால் வாங்கினேன். குடியரசு தினத்து அன்னைக்கு 2021 வாங்கினேன். நிகழ்ச்சி நடந்தது 2020 ஜனவரியில் நடந்தது. எனக்கு அது பெரிய மதிப்பு மரியாதை கொடுத்தாலும் அந்த நேரத்துக்கு எனக்கு புண்ண ஆத்திர ஒரு பெரிய மருந்தாக தான் இருந்தது தவிர எனக்கு அது பெருமையை விட மன மகிழ்ச்சி ஏற்பட்டது. பூஸ்டப் ஆச்சு. கண்டிப்பாக நாமளும் சமுதாயத்துக்கு எதனா செய்யணும், கண்டிப்பாக வரணுன்ட்டு இந்த ஊனமுற்றோர் நலத்துறையில் நானும் சேர்ந்து பணியாற்றுறேன். குழந்தைங்களுக்கு படிப்புக்கு என்ன தேவையோ என்னால் முடிந்த உதவிகளை செய்துக்கிட்டே தான் இருப்பேன். மறுபடியும் எனக்கு ஒரு வாழ்வு கொடுத்துருக்காங்கன்னா கடவுள் எல்லாருக்கும் நல்லது செய்யறது தான் கொடுத்துருக்காருன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலையும் காத்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறேன். நன்றி. வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக்குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக்குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி.